சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் விருந்தளித்தார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. ராஜ்பவனுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் பரிசளிப்பு. தமது கைகளை பற்றி வரவேற்ற ஆளுநருடன் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய முதலமைச்சர். ஆளுநர் பதவிக்கு மரியாதை அளிக்கும் வகையில் தேநீர் விருந்தில் பங்கேற்பு என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அரசியல் நிலைப்பாடு வேறு, ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் பங்கேற்பது வேறு என்றும் கருத்து. ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக மூவர்ண கொடியேற்றினார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க துருவ் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவி மரியாதை. (2047) வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட 140 கோடி இந்தியர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காலனிய ஆட்சியை போராடி தோற்கடித்த 40 கோடி பேரின் ரத்தம் இன்றைய இந்தியர்களின் உடலில் ஓடுவதாகவும் பெருமிதம். இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு படிப்புக்காக பெருந்தொகை செலவிடுவதை தவிர்க்கும் வகையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் உறுதி. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய சீட்டுகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மாநில அரசுகள் தீவிரமாக கையாள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மகளிருக்கு எதிராக கொடுஞ்செயல் புரிந்தவர்களுக்கு விரைவில் கடும் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தவும் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் கோரிக்கை. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம். அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றும் மிகச்சிறந்த கவசம் சுதந்திரம் என ராகுல் காந்தி கருத்து. விடுதலை என்பது உண்மையை பேசுவதற்கும் கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்குமான நம்பிக்கை என்றும் வலைப்பதிவு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறந்த ஜீப்பில் நின்றபடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. Parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Battalion. குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொங்கல் முதல் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதி. மலைப்பகுதிகளில் பெருமழை காலங்களில் ஏற்படும் இடர்களை தடுப்பது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ள அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி போன்ற மலைப்பகுதிகளில் ஆராய்ச்சி நடக்கும் என தகவல். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தை 20,000 - 21,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பு. விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 11,000 - 11,500 ரூபாயாக அதிகரிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் பி. வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது APJ அப்துல் கலாம் விருது. APJ அப்துல் கலாம் விருது முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்க உறுதியேற்போம். ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற விடுதலையை கொண்டாடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூர்வோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. பதக்கம் வென்றவர்கள் பிரதமர் மோடியிடம் பதக்கத்தை காட்டி மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு மேற்கொண்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழு. SSLV D3 ராக்கெட் மூலம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளதை அடுத்து சிறப்பு வழிபாடு. பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என்று அன்புமணி ராமதாஸ் உறுதி. தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை திமுகவிற்கு முன்பு 1998ஆம் ஆண்டிலேயே மத்திய அமைச்சராக்கியது பாமக தான் என்றும் பேட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள். திருப்பூர், வடுகம்பாளையம், திருப்பத்தூர், பெரிய வரிகம் உள்ளிட்ட சில இடங்களில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் வாக்குவாதம். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி முக்கிய திருக்கோயில்களில் நடைபெற்ற பொது விருந்து. உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்று பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். விந்தணு அல்லது கருமுட்டை தானம் செய்த நபரால் பிறக்கும் குழந்தை மீது எந்த ஒரு உரிமையையும் கோர முடியாது. கருமுட்டை தானம் கொடுத்த பெண் பிறந்த குழந்தை மீது உரிமை கோரிய விவகாரத்தில் மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மாணவர்களுடன் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் சந்திப்பு. பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொல்லப்பட்ட மருத்துவ மாணவியின் மரணத்துக்கு நீதி கிடைக்க துணை நிற்க உறுதி.